நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மத்வஜன் ஒருத்தர் இருந்தார். அவரிடத்தில் அமிதத்வஜன், கிருதத்வஜன் என்று 2 பேர் பிறந்தார்கள். அதில் அமிதத்வஜனுக்கு காண்டிக்ய ஜனகன் பிறந்தார். குஷத்வஜனிடத்தில் கிருதத்வஜனிடத்தில் கேசித்வஜன் பிறந்தார். இதுல காண்டிக்ய ஜனகன் நல்ல கர்மயோக நிஷ்டர், கேசித்வஜன் நல்ல ஞான யோக நிஷ்டர். இவா 2 பேருக்கு சண்டை ஏற்பட்டது. 2 பேரும் நாட்டுல தான் இருந்தா. ஆனா காண்டிக்யன் கேசித்வஜனை நாட்டை விட்டு சண்டையில ஜெயிச்சு ஓட்டி விட்டார். அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணிருக்கார். 2 பேரும் பெரிய விரோதம். ஆனா ஒரு சமயம் காண்டிக்யன் எத்தனைதான் கர்மயோக நிஷ்டரா இருந்தாலும் அவர் ஒரு யாகம் பண்ணும்போது அது ஒரு பசு மரணம் அடைஞ்சிடுச்சு. அதனால மேற்கொண்டு ஹத்தி தோஷம் வந்துடுத்து எப்படி தொடருதுன்னு தெரியல. இதற்குரிய பிராயஷ்சித்தம் எல்லாத்தையும் சொல்றதுக்கு அந்த உபதேசம் பண்றதுக்கு கேசித்வஜருக்கு மட்டும்தான் தெரியும்னுட்டா லோகத்திலே. இவருக்கான பகைப்போ அவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு நினைச்சிருந்தார். இருந்தாலும் போனார். அவரையே நண்பனாக்கி கொண்டு கேட்டார். அப்ப இதே விரோதியான காண்டிக்யனே தனக்கு சிஷ்யனாக்கி கொண்டு கேசித்வஜர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். சம்சாரம்ங்கிற பெரும் கெட்ட மரம், இந்த தாழ்ந்த மோசமான மரத்துக்கு 2 பீஜம் இருக்கு. சம்சார மரத்துக்கு 2 பீஜம், அகங்காரமும் மமகாரமும். நான் அல்லாதத நான் நினைச்ச அகங்காரம், என்னோடதே எதுவும் இல்லை ஆனா அதை என்னோடதுன்னு நினைச்சா மமகாரம். இந்த 2 தான் நல்ல விதை. இந்த விதையை விதைச்சானா போடும், சம்சாரம் வளர்ந்துருட்டோம். திரும்ப திரும்ப இந்த புத்தி இருக்கிற வரைக்கும் நீ மேல வரவே மாட்டே. அனாத்மனி ஆத்ம புத்திரியாச்ச அஸ்வே சுமிதியாமதி சம்சார தரு சம்பூதி பீஜமேதது த்விஜாஸ்திதம் நிர்வாணமய ஏவ அயம் ஆத்மா ஞானமயா அமலஹ துக்க ஞானமயா தர்ம பிரகிருதேஸ்து ந ஆத்மனஹ சப்தோத்ரேகாதிகாந்தார்த்த தர்மஸ்தத்கரோதி யதா நிருப. நீ முதல்ல தேகத்துக்கு ஆத்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு இது இதனுடைய தன்மைன்னு தள்ளி ஆத்மாவின் சிறப்பை தெரிந்து கொண்டு அதை பற்ற வேண்டும். ததேதத் கதிதம் பீஜம் அவித்யாயாம் அயாத்தவ. இதுதான் அவித்யா பீஜம். இந்த அவித்யா பீஜத்தை களைஞ்சாதான் மரம் பட்டு போகும். அந்த மரம் பட்டாத்தான் நீ மேற்கொண்டு வளரவே முடியும். இதையே தான் கண்ணன் சாதித்தார். ஊர்த மூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிரகுரவ்யம். ஊர்த மூலம் மேல இருக்கு மூலம், கீழே இருக்கு கிளைகள். மரம் பார்த்திருக்கீங்களா? கீழே தான் வேர் இருக்கும், மேலதான் கிளை இருக்கும். ஆனா இங்க பிரம்மா தானே சிட்டிக்கிறார். அதனால சம்சாரம்ங்கிற மரம் வேர் மேல இருக்கான், கிளை கப்பும் களையுமா கீழே பறந்துருக்கான். இந்த மரத்தை விட்டணும். எதை கொண்டு? அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. திருடமான சஸ்திரம் ஒரு பரசுங்கிற கோடரியால வெட்டணும். அசங்க வைராக்கியம்ங்கிற கோடரிய வச்சுட்டா தான், பற்றின்மைங்கிற கோடரிய வச்சுதான் இந்த சம்சாரத்தை மரத்தை வெட்டணுங்கிறார். இந்த மரத்தை வேற இரும்பு கோடரியால வெட்ட முடியாது. பற்றின்மைங்கிற வைராக்கியம், வைராக்கியம்ங்கிற கோடாலியான போட்டியானா அப்பதான் சம்சாரம்ங்கிற மரம் வெட்டப்படும். எப்ப வைராக்கியம் வரும்? தேகம் வேற ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்கணும், எதுவும் நம்மதில்லேன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அகங்கார மமகாரம் தொலைஞ்சா வைராக்கியம் வந்துடும். வைராக்கியம் வந்துடுத்துனா சம்சார மரத்தை வெட்டுடலாம். சம்சார மரத்தை வெட்டினா திரும்ப பிறக்க வேண்டியதே இல்லை. ஹே காண்டிக்க, இதைத்தான் நீ தெரிஞ்சுக்கணும்னு முதல் அர்த்தம் சாதித்தார். அடுத்தது யோகஸ்வரூபம் என்னன்னு காண்டிக்யர் கேசித்வஜரை கேட்கிறார். யோகஸ்வரூபம் காண்டிக்ய ஸ்ரூயதாம் கததோமவ மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோஹ பந்தாய விஷயாசங்கி முக்தியை நிர்விஷயம் மனஹ. முதல்ல உன் மனசுதான் உனக்கு விரோதி, மனசுதான் உனக்கு நண்பன்னு தெரிஞ்சுக்கோ. மனசுதான் நமக்கு நல்ல விரோதி. மனசா ஒத்தரே விரோதியாவ நண்பராக இருப்போம் இருக்கு. மனசுதான் அது. என்னவெனில் விஷய மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோ. நாம சம்சாரத்துல தலைப்படுறதுக்கும் முக்தி அடையறதுக்கும் 2த்துக்குமே மனசுதான் காரணம். பற்றுள்ள மனசா இருந்தா விரோதி, பற்றற்ற மனசா இருந்தா நண்பன். பற்றுள்ள மனசா இருந்தா கீழே கீழே பிடிச்சு அழுத்தும். ஆனா பற்றற்ற மனசா இருந்தா நம்மள மேல வசத்தி விட்டுடும்னு தெரிஞ்சுக்கும். மேலே ஆத்மபாவம் நயத்தேனன் தத்பிரம்ம தியாயினம் முனிம் விகாரியமாத்மன சக்தியா லோகம் ஆகர்ஷகோ யதா. எப்படி ஒரு லோகம் காந்த இரும்ப பிடிச்சு இழுக்கிறது இல்லையோ, அதே போல இந்த தேகம் ஆத்மாவை நன்னா இழுக்கும். ஆனா நாம என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, அதையே வடதுருவம் தென்துருவம் காந்தத்துல வச்சிருக்காளோ இல்லையோ, அந்த காந்தம் ஒரே துருவமா இருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப பிடிச்சி தள்ளி விட்டுரும். ஆனா எதிர் துருவமா இருந்ததுன்னா பிடிச்சி இழுக்கும். வடக்கும் தெற்குமா இருந்தா இழுக்கும். அதே மாதிரி தெற்குமா இருந்தா பிடிச்சி தள்ளி விட்டுருமோ இல்லையோ. நீ இதை என்ன நினைச்சுட்டே, இது வடக்கு நான் தெற்கு, இல்ல நான் வடக்கு இது தெற்கு, இழுத்துன்னு இருக்குன்னு சௌக்கியமா இருக்கே இல்லேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. இது வடக்குன்னா நீ வடக்குன்னு நினைச்சுக்கோ, இது தெற்குன்னா நீ தெற்குன்னு நினைச்சுக்கோ. அப்பதான் காந்தத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி இதை பிடிச்சு தள்ளணும். அப்ப நாம இந்த தேகத்தோட ஆத்மா என்ன நினைச்சுக்கணுமா, இந்த துருவமும் இந்த துருவமும் ஒண்ணும், அதனால பிடிச்சு தள்ளணும்னு நினைச்சுக்கணுமா. ஏனால்
இந்த ரெண்டுமே சேர்த்து பகவானுக்கு அடிமை தானே. அப்ப இதுவும் பகவானுக்கு சொத்து, நானும் பகவானுக்கு சொத்து. அப்ப ரெண்டு ஒரே துருவம் தானே. ஒரு துருவமா இருந்தா காந்த என்ன பண்ணணும்? விலைக்கு விட்டுடணும் இல்லையோ? அப்ப தேகத்தை விலைக்கிடு. அதே பகவானுக்கு நான் சொத்து, அவர் சுவாமி இல்லையோ? அப்ப நாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு துருவம் இல்லையோ? ஓட்டிக்கோனுட்டோம். பரமாத்மாவோட ஒட்டினுடு. என்ன அவர் வேற துருவம், நான் வேற துருவம். என்ன அவர் சுவாமி, நான் தாசன். இந்த சரீரத்தோட வெட்டினுடு. எனக்கு இதுவும் தாசன், நானும் தாசன். ஆனால் இது ஒரே துருவமா இருக்கு, அதனால வெட்டினுடு என்ன காந்த லோக திருஷ்டாந்தம் சொல்லுகிறார். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வர என்ன ஆள வந்தார். பகவானத்தான் காந்தன்னர். காந்த் ஸ்ரீகாந்தன் பேர் வச்சுக்கிறாள் இல்லையா? லக்ஷ்மிகாந்தன் ஸ்ரீகாந்தன் வச்சுக்கலையா? அப்ப அவர் காந்தன் சொன்னா நம்ம லோகம் இரும்பு, இரும்பு போல் வலிய நெஞ்சம், நெஞ்சு ரொம்ப இரும்பாட்டம் உருகாம இருக்கும் இல்லையோ? இந்த இரும்பை கொண்டு போய் காந்தத்துக்கிட்ட வச்சோன்னா அவர் இழுத்துட்டு போறார். யோகயுகு பிரதமம் யோகி யுஞ்சானோ அபிதீயத்தே எஸ் யோகசவை யோகி முமுக்ஷுர் அபிதீயத்தே. இது தெரிஞ்சு பிரம்மத்தையே யார் தியானிக்கிறானோ அவன் தான் யோகின்னு சொல்லப்படுகிறான். இந்த மனசை ஒரு லோகமாகவும் பிரம்மத்தை காந்தமா வச்சு கிட்டக்க எடுத்துன்னு போய் காந்தத்துக்கு கிட்டக்க ஒரு வட்டப்பாதைக்குள்ள கொன்ற அளவுக்கு நாம தான் லோகத்தை எடுத்துன்னு போனோம். அந்த இரும்பு ஓரளவு கிட்டக்க படுத்துன்னு வச்சுங்க, நம்ம இழுத்தா கூட அது தம்பக்கம் இழுத்து விடுமோ இல்லையோ? அது போல பிரம்மத்தை தியானிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி. நீ தியானிக்க ஆரம்பிச்சுட்டியானா காந்த மாதிரி அவரே இழுத்து விடுவார். பிரம்மச்சரிய அஹிம்சாஞ்ச சத்யாஸ்த சத்ய அஸ்தேய பரிகிரகான் சேவேத யோகி நிஷ்காம யோக்கியதாம் ஸ்வமனோநயன். இனி அஷ்டாங்க யோகத்தை பத்தி விளக்கி யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா யோகம் சமாதி எத்தனை இருக்கு இப்போ? இது இத்தனை அஷ்டாங்க யோகத்தை விளக்கி ஏதே யமாச நியமாக பஞ்ச பஞ்ச கீர்த்திதாக யமாக்கே நியமாக்கேச்ச யுஞ்சீதோ நியதோ யதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதே யமாச நியமாக பஞ்ச பஞ்ச கீர்த்திதாக யமாக்கே நியமாக்கேச்ச யுஞ்சீதோ நியதோ யதி. இப்படின்னு தாரணையை பத்தி தியானத்தை பத்தி சொல்லிட்டு வந்தார். அப்ப மற்றொரு கேள்வி வந்தது. தியானம் தியானம்னு சொல்றீரே, ரெண்டு விஷயம் எடுத்து. ஒண்ணு தேக விலட்சண ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோன்னார். ரெண்டு யோகத்தை பத்தி சொல்லிட்டார். இனி மூணாவது யோகம்னு சொன்னாலே தியானமாச்சே, எதை தியானிக்க என்று மைத்ரேயர் கேட்கிறார். பராசர சொல்ல அதையே நான் சொல்லணும். மறுபடியும் கேசி துவஜர் காண்டிக்கருக்கு என்ன சொன்னாரோ அதே உனக்கு சொல்ல கேட்டுக்கோ. பெருமானுடைய அழகான திருமேனியைத்தான் தானிக்க வேண்டும். அதத்தான் சுபாசிரயம்னு சொல்றோம். சுபமான ஆசிரியம், எல்லா கல்யாணங்களுக்கும் இருப்பிடம். கத்தியதாம் தே மகாபாக சேதசோ யத் சுபாஸ்ரயா ஆசிரய சேதசோ பிரம்ம த்விஜாதச்ச ஸ்வபாவதா பூப மூர்த்தம் அமூர்த்தஞ்ச பரம் ச அபரமேவச்ச. பிரம்மத்துக்கு ரெண்டு உருவம் உண்டு. ஒன்னு மூர்த்தம், ஒன்னு அமூர்த்தம். மூர்த்தம்னு சொன்னா திருமேனியோட இருக்கிறது. அமூர்த்தம்னு சொன்னா உருவமற்றதா இருக்கிறது. உருவமற்றதுன்னா நீர், நிலம், தீ, கால், காற்று, இதெல்லாம் உருவமற்றது. அனைத்தும் பிரம்மத்துக்கு உருவம். ஆனா அதே உருவத்தோட இருக்காருனா அண்ணா சங்க சக்கரத்தை தரிச்சிருந்து பட்டு பீதாம்பரை சாத்தி கொண்டு உயரமான வடிவத்தோட அப்படியே கருப்பாக, கண்ணெல்லாம் அப்படி தாமரை கண்களை போலே, கைகள் தாமரை போலே, திருவடி தாமரை போலே, கூறாராழி வெஞ்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என்ன ஆழ்வார் பிரார்த்தித்தபடிக்கு வராரு இல்லையோ? நம்மாழ்வாரே ரெண்டு ரூபத்தையும் கேட்டார். நீராய் நிறனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் நீயே காற்றா இருக்கே, ஆகாசமா இருக்கே, நெருப்பா இருக்கியே, ஜலமா இருக்கியே என்று சொல்லுண்டே இருந்தார். எல்லாம் நீனார். பெருமாள் ரொம்ப சாமர்த்தியமா அப்படின்னா என்ன வாருன்னு கூப்பிடாதீங்க. அதான் நெருப்புலையும் நிலத்திலையும் நான் இருக்கேன்னு விட்டுறோம் இல்லையோ? உம்ம வீட்டுக்கு பக்கத்துலயும் அதெல்லாம் இருக்குமோ இல்லையோ? நீர் அதையே பார்த்து திருப்திப்பட்டுக்குமே விட்டார். நான் ஒண்ணு அந்த அளவுக்கு யோகி இல்ல இல்ல, என்னால நெருப்பை பார்த்துட்டும் காற்றை பார்த்துட்டுலாம் நீ நினைச்சுக்க முடியாது. அந்த அளவு தரிசனம் எனக்கு இல்லை. எனக்கு விருப்பம் உன்னுடைய அழகான திருமேனியோடு எழுந்துள்ள வேண்டும். கூறார் ஆழி வஞ்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவென்னும் எங்கனேயோ அன்னமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என்றும் பெருமானுடைய ஆச்சரியமான சோதி நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்தென்னுள்ளே நின்னொழிந்தான் நேமியங் கையுளதே. திருக்குறுங்குடியிலே திருக்குறுங்குடி நம்பி வடிவழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன் பெருமாள் திருநாள். வானமாமலே திருக்குறுங்குடின்னு ரெண்டு ஊர். திருநெல்வேலியிலேருந்து நார்கோல் போற வழியிலே திருக்குறுங்குடி நின்ன நம்பி இருந்த நம்பி கேளலாய் உலக இடந்த நம்பி எங்கள் நம்பி
என்ன திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். நம்பினாலே அவ்வளவு அழகன். அவர் நின்ன திருக்கோலத்திலே அது நீங்க சாயங்கால பொழுதுல போய் அந்த இருட்டுக்குள்ள பெருமாளை செவிச்சிருந்தார், செவிச்சுட்டே இருக்கலாம். வரண கலாபத்தோடு இருப்பார். கருப்பு பெருமாள் இவர். எல்லா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திரசாயி வரணத்துல எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அதே போலத்தான் அங்கே நின்ன திருக்கோலத்தில் திருக்குறுங்குடி நம்பி ஆழ்வாருக்கு நாயிகாபாவம் தன் தாயார் இடத்துல சொல்றார், என் நெஞ்சு அவன் பின்னாடி போனப்புறம் எனக்கு எதுக்கு உபதேசம் பண்ண பாக்குறீர்கள்? அவன் அழக சேவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கணும். அவன் கண்ணு என்ன படுத்துறது, உதடு எவ்வளவு படுத்துறது, ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ வரியேன், ஆழியன் கண்ணபிரான் திருக்கண்கொள்களோ வரியேன். இந்த கண்ணு தூது விட்டு அவன் பக்கத்துல சேர்த்து நிறுத்து. நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார் அசூகவத்தன் வி பீதா பாஸ்யாத்தனூபமா. உலகத்தில் இருக்கிற தேஜஸ் பதார்த்தங்கள் எல்லாத்தையும் ஒரு சேர பிடிச்சிட்டு பெருமானுடைய திருமேனியை மத்த பக்கம் வச்சால் இந்த சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரம் எத்தனை உண்டோ அனைத்தும் ஒளி இழந்து போய் இருட்டாகி போகும். அத்தனை ஒளிபடைத்த திருமேனி பரஞ்சோதி, பரமாத்மா, பரதத்துவ, பரந்தாம, பரஞ்சோதியொல்லியோ. பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதேன்னு உபனிஷத்து சொல்றது. ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசா. திருவடியிலிருந்து திருமுடி வரை பொன்மயன். என அழகான திருமேனி. அவர் சாத்தின்றிருக்கிற ஆபரணங்களும் கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலன்ன கையும் முகமும் முடியும் கவித்த முடியும் முகமும் உறவதும் ஆசன பத்மத்திலே அழித்தின திருவடியும் நம்பெருமாள் அரங்கநாதனை சேவிச்சுட்டு பராசர பட்டர் சாதிக்கிறார். ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யுஜுஷி அபயங்கரே கரதலே ஸ்மரேண பக்திரேண தத் வியாகுர்வன்யவ நிர்வகேன் மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. கையை பார்த்தா அபயம்னு பயம் போயிடுறது, முடிய பார்த்தா ரட்சிப்பார்னு கிரீட்டம் சொல்றது, அவருடைய புன்சிரிப்பை பார்த்தா கைவிட்டுட மாட்டார்னு சொல்றது, அவர் திருவடியை பார்த்தா பற்றுவதற்கு இதே தஞ்சம்னு சொல்றது. இந்த திருமேனி சேவித்தா தான் சுபாசிரியம். அதுதான் மனசுல நிற்கும், அதுதான் தியேயம். தியேய சதான்னு சொல்ற போது தியேய சதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்கச்சக்கர துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்சர க்ஷமாம் சரணாகதாம். என்ன அத்தனை அந்த திருமேனி வர்ணிக்கிறது இல்லையோ, அதுதான் உனக்குன்னு புரிஞ்சுக்கோ. ஹே காண்டிக்கியா கர்மா கர்மான்னு எங்க ஓடுகிறாய்? பகவானுடைய திருமேனியை தியானம் பண்ணு, அதுதான் உனக்கு எல்லா நல்லத்தையும் செய்யும். பிரத்யஸ்தமிதமிதம் யத் சத்தா மாத்திரம் அகோச்சரம் வச்சசா சாத்தியம் அசம்பேத்யம் தஜ்ஞானம் பிரம்மசங்கீதம் தச்ச விஷ்ணோ பரம் ரூபம் ரூபாக்கியம் அனுத்தமம் விஸ்வரூப வைரூப்ய லட்சணம் பரமாத்மனா. ஆகவே இதுதான் பகவானுடைய சுபாசிரியமான திருமேனின் புரிஞ்சுக்கோ. விஷ்ணு சக்தி பரா புரோக்தா க்ஷேத்ரஜ்ஞாக்யா ததாபரா அவித்யா கர்மசம்ஞான்யா திருத்தீயா சக்தி ரிஷ்யதே. ஒன்னு விஷ்ணு சக்தி, ஒன்னு ஆத்ம சக்தி, ஒன்னு கடைசியா சக்தி அவித்யா கர்மசக்தி. இதுல இருந்து தான் நீ தாண்ட வேண்டும். சமஸ்தாக சக்தயச்சைதா நிருபயத்ர பிரதிஷ்டிதாக சமஸ்த சக்தி ரூபாணி தத்கரோதி ஜனேஸ்வர. பகவானுடைய நாமங்களை வாயார சொல்லு, அவனுடைய திருமேனை எப்போது நினை, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழ வேண்டும். சுபாஸ்ரயஸ்ய சித்தஸ்ய சர்வகஸ்ய அச்சலாத்மனः பிரசன்னவதனம் சாரு பத்ம பத்திரம் உபேக்ஷணம் சுகபோலம் சுவிஸ்தீர்ண லலாட்ட பலகோஜ்வலம் சமகர்ண ஆதிவின்யஸ்த சாருகுண்டல பூஷணம் கம்பூக்ரீவம் சுவிஸ்தீர்ண ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம். அத்தனை திருமேனிய திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் வர்ணிச்சார் ஒரு முறை. இதெல்லாம் 6 பாயிண்ட் இருக்கா? அனைத்தையும் தாண்டி பிரம்மத்துக்கு உருவமே கிடையாதுன்னு ரிஷி சொல்வார்கள் நினைச்சிட்டு இருக்கமே. அப்படிப்பட்ட ரிஷிகள் தான் திருமேனியை பத்தி இவ்வளவு ஆச்சரியமா சொல்லிருக்கார்கள். ஏன் பச்சமா மலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சு பெருணும் வேண்டேன் அரங்கமான அகருளானே. சிந்தையேத் பகவத் ரூபம் பிரசாந்தம் சாட்சசூத்திரகம் சா யதா தாரணா தத்வஸ்தானவதி ததா கிரீட கேயூர முகேத் பூஷணம் ரகிதம் ஸ்மரேத். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்போதும் அவனை நினைத்திருப்பவன் முக்தி அடைகிறான். அந்த முக்தி பாவனை எதுன்னு சாதிக்கிறார். க்ஷேத்ரஜ்ஞ கரணி ஞானம் கரணம் தஸ்ய தேன யத் நிஷ்பாத்ய முக்தி காரியம் வை கிருதகிருத்யன் நிவர்த்ததே தத்பாவ பாவமாபன்னஹ ததாசௌ பரமாத்மனா பவதி அபேதி பேதஸ்ச தஸ்யாஜ்ஞான கிருதோ பவேத் விபேத ஜனகே ஞானே நாசமாத்யந்திகம் கதே ஆத்மனோ பிரம்மணோ பேதமசந்தம் கஹ்கரிஷ்யதி. இந்த ஜீவாத்மா பரமாத்மா விட வேறுபட்டவன்.
ஆனா பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளாமல் ஆத்மா கிடையாது. நான் அவனுக்கு சரீரம், இது என்னுடைய சரீரம், இது நான் அல்ல, என் இந்த சரீரத்தை தள்ளு, நானே அவனுக்கு சரீரம் தெரிஞ்சுக்கோ. பரமாத்மா தத் பாவ பாவமாபன்னா ததோசௌ பரமாத்மனா, அவன் பாவனை இவன் அடைகிறான், இவன் தான் பரமாத்மாவுக்கு அம்சம்னு புரிஞ்சுக்கிறான், பரமாத்மாவின் சரீரம் பிரகாரம்னு தெரிஞ்சுக்கிறான். தத் பாவ பாவமாபன்னா ததோசௌ பரமாத்மனா பவத் அபேதி. அதனால இவனுக்கு அவனுக்கும் வித்தியாசம் தெரியறதில்லை. அவனுடைய சரீரமாவே இருக்கிறதுனால் அவனிடத்திலிருந்து விட்டு பிரியாமல் அபிருதத் சித்த விசேஷணமாக இருப்பதால் இவனும் அவனும் சேர்ந்தே அவன் குணத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த ஞானம்தான் உனக்கு ஒருவன் தெரிஞ்சுக்கோன்னு கேசித்வஜர் காண்டிக்கனுக்கு உபதேசித்தார். உடனே காண்டிக்கனுக்கு மனத்தெளிவு வந்துருத்து. கேசித்வஜோ விமுக்தியர்த்தம் ஸ்வகர்ம க்ஷபணோன்முகா புபுஜே விஷயான் கர்ம சக்ரேச்ச அனபிசம்ஹிதம். கேசித்வஜ காண்டிக்க சம்பாதம் முடிஞ்சது. இனி கடைசியாக பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறார். கடைசி அத்தியாயம். ஹே பரமைத்ரேய, நீ கேட்டதுக்கெல்லாம் சொன்னேன். நீ ஆரம்பிக்கும் போது என்ன கேட்டாய்? என்மயஞ்ச ஜகத் சர்வம் யதச்சைதது சராச்சரம் என்று கேட்டு லீலமாசீத்யதாயத்ர லயமேஷதி யதைவச்ச, எங்கு லயமடையும், எங்கிருந்து பிறந்தது, எதுவாக இருக்கிறது, எதன் ஸ்வரூபம், எது உபாதானம், எது நிமித்தம், எத்தனையோ கேள்வி கேட்டியே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பூர்வர்கள் எப்படி சொல்லியிருக்காளோ அதன் படிக்கும் உனக்கு சொல்லிட்டேன். இத்தேஷ கதித சம்யக் திருத்தீய பிரதிசஞ்சரா ஆத்யந்திகோ விமுக்திரியா லயோ பிரம்மணி சாஸ்வதே. நான் அறிந்ததை சொன்னேன். உற்பத்தி ஸ்திதி நாசானாம் ஹேதுர்யோ ஜகதா அவ்யயா. உற்பத்திக்கும் ஸ்திதிக்கும் நாசத்துக்கும் அவனே காரணம், அவனே உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். அவனன்றி அணுவும் அசையாது. அவர் பொது காரணமாக இருந்து ஜீவனை கர்மத்தை தொலைக்க வைக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு அவர் திருவடி பிரபாவத்தாலே போக்கிக்கணும். இதை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீ விஷ்ணு புராணம். இந்த விஷ்ணு புராணத்தில் தத்துவத்திரயமும் சொல்லப்பட்டது, அதனுடைய தன்மை ஓதப்பட்டது. இதை யார் படிக்கிறானோ பகவான் கீர்த்தித்தோ விஷ்ணு அத்திர பாப பிரணாசன யத் அஸ்வமேத அவபிருதே ஸ்நாதः பிராப்னோதி வை பலம் மானவஸ்ததவாப்னோதி ஸ்ரந்த்வைதன் முனிசத்தம பிரயாகே புஷ்கரே செய்வ. ஒருத்தன் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு அதற்கு அவபிரத ஸ்நானம் ஆடினால் என்ன புண்ணியம் கிட்டுமோ, இதை வாசித்தவனுக்கு கேட்டவனுக்கு அது கிடைக்கும். பிரயாகத்திலோ புஷ்கரத்திலோ குருக்ஷேத்திரத்திலோ நீராடினால் அங்கிருந்து தவம் செய்தால் என்ன பலமோ இதை கொடுக்கும். கிருத உபவாச பிராப்னோதி ததஸ்ய ஸ்ரவணான் நரஹ எது அக்னிஹோத்ரே சுகுதே. அக்னிஹோத்திரம் பண்ணத்துக்கு என்ன பலமோ இது கொடுக்கும். மகாபுண்ணிய பலம் விப்ர ததஸ்ய ஸ்ரவணாத் சகிருத் யஜ்ஜேஷ்ட சுக்ர துவாதஸ்யாம் ஸ்நாத்வா வை யமுனா ஜலே. யமுனா தீர்த்தத்திலோ கங்கா தீர்த்தத்திலோ நீராடின பலம். ஏதத் சம்சார பீரூணாம் பரித்ராணம் அனுத்தமம். சம்சாரத்தை கண்டு பயந்து போயிருக்கியா? விஷ்ணு புராணம் கேளு, கண்டிப்பா அடுத்த பிறவி கிடைக்கவே கிடைக்காது. ஸ்ராவ்யானாம் பரமம் ஸ்ராவ்யம் பவித்ரானாம் அனுத்தமம். துஸ்வப்ன நாசனம், துக்கமான சொப்பனங்கள் இருந்தா போக்கிடுறது. நீணாம் சர்வதுஷ்ட நிவாரணம், எல்லா துஷ்டங்களையும் ஆபத்தையும் போக்கும். மங்களம் மங்களானாஞ்ச புத்திர சம்பத் பிரதாயகம். கல்யாணமாகாதவளுக்கு கல்யாணம், குழந்தைகள் இல்லாதவளுக்கு குழந்தை, மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் கொடுக்கும். இதமார்ஷம் புராப்ராக ரிபவே கமலோத்பவ. இத பிரம்மா ரிபுவுக்கு உபதேசித்தார். அந்த பரம்பரையில வந்ததான் சாரஸ்வதர் உபதேசித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். புலஸ்த வரதானேன மமாப்பேத ஸ்மிருதிம் கதம் மயாபி துப்யம் மைத்ரேய யதாவத் கதிதம் த்விதம். இப்படி புலஸ்தர் எனக்கு சொன்னத மைத்ரேயா உனக்கு சொன்னேன், இனிமேல் நீருமித்தை பல பேருக்கு சொல்ல போகிறீர் என்று சொன்னவர் கடைசி ஸ்லோகத்தாலே பிரம்மத்தையே தியானம் பண்ணி முடிக்கிறார். வியோம அனில அக்னி ஜல பூ ரச்சனாமயாய சப்தாதி போக்ய விஷயோபனக்ஷமாய பும்ச சமஸ்த கரணைர் உபகாரகாய வியக்தாய சூக்ஷ்ம பிருகதாத்மவதே நதோஸ்மி. பிருகத் பெரும் ஆத்மாவான பரமாத்மாவான நீர், நீரே நிலம் தீ கால் காற்று முதலான அனைத்தும், நீரே சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் இருக்கிறீர். அனைத்தும் சராச்சரங்களும் நீரே, அனைத்தையும் உமக்கு சரீரமாக கொண்ட விஸ்வரூபனே உம்மை வணங்குகிறேன். இதி விவிதமதஸ்ய ரூபம் பிரகிருதி பராத்மமயம் சனாதனஸ்ய பிரதிஷது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிர் அபஜன்ம ஜராதிகம் சசித்தின். இப்படிப்பட்ட ஹரி மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் செய்தால் யாரொருத்தன் மறுபிறப்பையும் ஒழித்து இப்பிறப்பில் ஜரா மரணம் முதலான ஏதுமில்லாமல் செய்கிறானோ, ஜரை மூப்பு போகிறது, சோபம் போகிறது, பசிதாகம் போகிறது. எல்லாத்த விட பகவத் கதையை கேட்ட பெரும் புண்ணியம் கெட்டுகிறது. கதையம் தஸ்மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. இப்படி ஒருத்தன் கதை இன்னொருத்தர் சொல்ல விஷயத்தை, ஒரு மாம்பழம் வச்சுருக்கேன் இவர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேன்னா எங்கிட்ட 2 இருந்தா இப்போ 1 ஆயிடும். 10 ரூபா வச்சுருக்கேன் இவர்கிட்ட 5 ரூபா கொடுத்துட்டேன்னா எங்கிட்ட 5 ரூபாய் ஆயிடும்.
ஆனா இப்ப இத்தனை நாள் விஷ்ணு புராணம் சொன்னேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா எங்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்குமே. அது மட்டும் ஒருத்தர்கிட்ட பாதி ஆயிடாது. ஞானத்தை மட்டும் இன்னொருத்தரோட பகிர்ந்துட்டோம்னா பல பேருக்கு போறது இல்லையா. இப்ப 10 பழம் வச்சிருக்கோம், இங்க 10 பேர் கொடுத்தா எங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கும், 9 பேர் கொடுத்துட்டா எங்கிட்ட ஒண்ணு இருக்கும். அதே இப்ப விஷ்ணு புராணத்தை மற்றொருத்தோட பகிர்ந்துட்டோம்னா அனைவரிடத்திலுமே அது இருக்கும் இல்லையோ. அந்த ஞானத்தினுடைய சீர்மையை தெரிந்து கொண்டு எப்பவும் ஞானத்தை ஆசிரியிப்பாய், வர்ண ஆசிரம தர்மத்தை விடாமல் பெருமானை சந்தோஷப்படுத்துவாய். அப்படி செஞ்சிருந்தா மைத்ரேயா பகவான் சுப்ரீதனாய் சுப்ரதன்னாய் இந்த சம்சாரத்தில் இருக்கிற கேடுகளை எல்லாம் தொலைக்கிறார். கலி கோலாகலம் நம்மை ஒன்றும் பாதிக்காமல் ரட்சிக்கிறார். இறுதியில் தன் திருவடிகளையே கொடுக்கிறார் என்பதோடே பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தை பூர்த்தி செய்கிறார். முதற்கண் அதை பாடின பராசரருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணனுக்கும் சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கும் ஏனவர்கள் இன்று நாம கண்காணும்படி சேவை சாதிக்கிற ஸ்ரீரங்கநாச்சியாரோட கூடின ஸ்ரீரங்கநாதனுக்கு உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷின் ஸ்ரீயம் ஆசிரயாமகான அவர்களுக்கும் அலன்மேல் மங்கை தாயார் சமேத திருவேங்கடமுடையான் வெங்கடேசனுக்கு பல்லாண்டு. ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதையேர்த்தினான் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுள் பெற்று இன்புறுவர்னு சொல்லி அமைகிறேன்.